டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எப்படி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்கிறதையுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு கைண்ட் ஆஃப் சைபர் அட்டாக். ஒரு வெப் ஆப்பில் யூசர் என்ட்ரு பண்ணுற இல்லை யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற வெப்சைட்டு கூட யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரு பண்ணுற இடத்துல கன்ஃபியூசிங் டேட்டா கொடுத்து எஸ்கியூஎல் ஆக்சஸ் பண்ணுறது தான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ இது ஒரு வல்னரபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த இடத்துல வீக்காக கோட் எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு சில இடங்களில் வீக்காக கோட் எழுதியிருந்தாங்கன்னா அந்த இடத்த யூஸ் பண்ணி, அந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி ஹேக்கர் இல்லை அட்டாக்கர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுவான், இல்லை டெலீட் பண்ணுவான், மாடிஃபை பண்ண எது வேணால் பண்ணலாம். இதான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் யூசர்கிட்ட இன்புட் வாங்கும். அந்த இடத்துல யூசர் என்ன பண்ணுவான், அதை அட்டாக்கர் என்ன பண்ணுவான், கொடுக்க வேண்டிய இன்புட்டுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கன்ஃபியூசிங் இன்புட் கொடுப்பான். யார் கன்ஃபியூஸ் ஆகும்? நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது, பின்னாடி இருக்கிற எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது இவன் இன்புட் கொடுக்கறது ஒரு பிஎஸ்பியோ இல்லை ஏதோ ஒரு வெப் ஆப்புக்கு கொடுப்பான். அந்த வெப் ஆப் பின்னாடி எஸ்கியூஎல் டேட்டா பேஸை தான் கொரி பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வரும். அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இவன் கொடுக்குற இன்புட் வெப் ஆப் எஸ்கியூஎல் சர்வர் கொரியாக மாற்றி சர்வருக்கு ஹிட் அடிக்கும். அப்போ அந்த எஸ்கியூஎல் சர்வர் கன்ஃபியூஸ் ஆகி எல்லா டேட்டாவையும் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு எக்ஸாம்பிள். அப்படி கொடுக்கும்போது அவன் அந்த டேட்டாவை எடுத்துருவான். இல்லைனா அவனால் ஒரு டெலிட் கொரி போட்டு எல்லா டேட்டாவையும் அழிக்க முடியும். இதுதான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். இப்படி தான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகுது. இதில் 4 வகையான எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குது. இது ஒவ்வொரு வகையும் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற இன்புட் என்ன இன்புட்டோ அதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பேசிக் இன்புட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுது, கிளாசிக் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா டேட்டா பேஸை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு. அடுத்து பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ட்ரூ ஃபால்ஸ் கண்டிஷன் கொரியில் இந்த ட்ரூ ஃபால்ஸ் கண்டிஷனை மாற்றி விட்டு டேட்டா எடுப்பான். அடுத்தது யூனியன்கிறது யூனியன் ஒரு எஸ்கியூஎல் ஆப்ரேட்டர் இருக்குது, அதை வச்சு எஸ்கியூஎல் கொரியை கன்ஃபியூஸ் பண்ண முடியும், எஸ்கியூஎல் சர்வர் கன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொரி கிரியேட் பண்ணுறதுக்கு இன்புட் கொடுத்து எடுப்பான். அடுத்தது காமன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வெப் ஆப்பாக இருந்தாலும் பின்னாடி இருக்க டேட்டா பேஸில் ஒரு எரர் டேட்டா பேஸ்னு ஒன்று மெயின்டைன் பண்ணால், இல்லை எரர் டேபிள் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னென்ன எரர் யூசர் யூஸ் பண்ணும்போது வருதோ அதை எல்லாத்தையும் ஒரு டேபிளில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை எடுப்பான். அதை எடுத்துகிட்டு அவனுக்கு இன்னும் இந்த வெப்சைட்டு இல்லை வெப் ஆப் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குங்கிறத அவனால் அதை ரீட் பண்ண முடியும். இதுதான் 4 டைப் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். இப்போ ஒரு சினாரியை சொல்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை மறந்துடுங்க, இந்த பாக்ஸை மட்டும் பாருங்கள். ஒரு வெப்சைட்டில் இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட் பாக்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுப்போம், லாகின் ஆகும். இப்படி கொடுக்கும்போது பின்னாடி என்ன நடக்குதுன்னா, பின்னாடி டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ரீட் பண்ணி ஃபைனலாக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் கொண்ட யூசர் இருக்காரான்னு பார்க்கறதுக்காக எஸ்கியூஎல் சர்வருக்கு ஒரு query அனுப்புவாங்க. அந்த query தான் இது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டுக்கு நடுவில் யூசர் கொடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டுக்கு நடுவில் யூசர் கொடுக்குற பாஸ்வேர்டு. இந்த கொரியை ரன் பண்ணால் கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணோம், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டோடைய டேட்டா எடுத்து கொடுக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, இந்த வெப் ஆப் ஓகே இவங்க வேலிட் யூசர் தான் சொல்லி ரெஸ்பான்ஸ் அனுப்பிடும். இதுதான் கோடு பின்னாடி நடக்கிறது. நம்ம ஃப்ரண்ட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு பின்னாடி கோடு இதுதான் நடக்குது. இப்போ இந்த கோடு பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து பிஹெச்பி கோடு தான். டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து இதில் யூசர் நேம் வாங்குறாங்க, பாஸ்வேர்டு வாங்குறாங்க, அதை இந்த கொரியில் போடுறாங்க. இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணோடனே என்ன யூசர்னு சர்வர் கொடுத்துரும். அதை வச்சு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு கோடு எழுதியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக இந்த கொரி ஒரு வல்னரபிள் கொரி. எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு போடணுமா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுற இடத்துல நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்காது, ஏன்னா நான் ஒரு ஹேக்கர்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இது ஒரு எக்ஸாம்பிள், அட்மின் சிங்கிள் கோட் ஐஃபன் கொடுத்துருவேன். இப்போ பின்னாடி இருக்க கோடில் யூசர் கொடுத்த பாஸ்வேர்டு எம்டியாக கொடுக்குறேன். யூசர் கொடுத்த இன்புட்டை வச்சு கொரி ஜென்ரேட் பண்ணி பாருங்களேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் அட்மின் யூசர் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் அட்மின் ஸ்பேஸ் 2 ஹைஃபன் கொடுத்துருக்கேன். இந்த 2 ஹைஃபன் எஸ்கியூஎல்ல கமெண்ட்டுன்னு அர்த்தம். 2 ஹைஃபன் அப்புறம் கோட்ஸ்லாம் நான் க்ளோஸ் பண்ணல, பாஸ்வேர்டு கொடுக்கல. அப்போ என்ன ஆயிடுது, 2 ஹைஃபனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்க கோட் வருது அண்ட் பாஸ்வேர்டுகள் எம்டி. பட் இங்கே என்ன கொடுத்தாலும் அது 2 ஹைஃபன் கொடுத்தோன்னே அது கமெண்ட் ஆயிடுது. அப்போ எஸ்கியூஎல் சர்வருக்கு இந்த லைனை அனுப்பினோடனே எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணுது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின் மட்டும் ரன் பண்ணால் அது பாஸ்வேர்டும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, எஸ்கியூஎல் சர்வர் அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துரும். இதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த சைடு பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு அட்மின் 1 2 3. இந்த கொரி ரன் ஆக வேண்டிய இடத்துல அப்படி தான் நம்ம கொரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அவன் பாஸ்வேர்டே இல்லாமல் அந்த டேட்டாவை எடுக்க முடியுது. இதுதான் ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்.
அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூசர் நேம் என்ன பண்ணுவோம், அட்மின் சிங்கிள் கோட் ஸ்பேஸ் டபுள் லைஃபன் கொடுக்குறான், பாஸ்வேர்ட் பிளாங்க் அவுட்டாக இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட கான்சிக்வன்ஸ் என்ன? எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி ஒருத்தன் உள்ள பெனிட்ரேட் ஆகிட்டானா என்னென்ன பண்ண முடியும்னா, டேட்டா போக வாய்ப்பு இருக்குது, டேட்டா மாடிஃபை பண்ண வாய்ப்பு இருக்குது, அத்தன்டிகேஷனே இல்லாமல் உள்ளே போக முடியும், டேட்டா பேஸை கரெக்ட் பண்ண முடியும், சர்வரே அவன் வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறையா கான்சிக்வன்சஸ் இருக்குது. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பரில் வந்து அந்த மாதிரி வல்னரபிள் கொரி எழுதாமல் இதுக்கு பேர் வந்து ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பேராமீட்டரைஸ்டு கொரிஸ். இந்த பேராமீட்டரைஸ்ட் கொரிஸ் மூலிமா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பேராமீட்டரைஸ்ட் கொரிஸ் சப்போர்ட்டட். அதுக்கு பேர் தான் வேறையாக இருக்கும். ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஜாவாவில் சொல்லுவாங்க, பேராமீட்டரைஸ்ட் கொரின்னு ஒரு லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி யூசர்கிட்டருந்து வர டேட்டாவை ஃபஸ்ட்டு டேட்டாவை வாங்கி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதை வந்து சானிடைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது சஸ்பெக்டட் கேரக்டர் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா எதர் அவங்க வேலிடான யூஸராக இருந்தால் உள்ளே போகும், இல்லைன்னா வெளியே வந்துடும். பட் அவங்களுக்கு வந்து அந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலிமா அதை டேட்டா பேஸை விடக்கூடாது. இதுதான் ப்ரிவென்ஷன். நான் உங்களுக்கு இன்னொரு வகையான எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நான் சொல்கிறேன், அடுத்தது சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதான் இன்புட் வேலிடேஷன் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டெவலப்பர் கோட் எழுதும் போதே ஸ்ட்ராங்காக எழுதணும். அடுத்தது இன்புட் வேலிடேஷன். இன்புட்லேயே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயோ ஏதோ ஒன்றில் வந்து இந்த கேரக்டர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலிடேஷன் வச்சிடணும். அந்த கேரக்டர்லாம் கொடுத்தாங்கன்னா சப்மிட்டே ஆகக்கூடாது. அடுத்தது எஸ்கேப் யூசர் இன்புட்டு. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டரை கண்டுபிடிச்சிடும். அடுத்தது வந்து ஒரு லாகின் பண்ணுற யூசருக்கு வந்து டேட்டா பேஸ் லெவலில் பர்மிஷன் வச்சிடணும். இவங்கெல்லாம் இந்தந்த டேபிள் இதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், வேறு எந்த டேபிளும் உங்களுக்கு ஆக்சஸே ஆகக்கூடாது. இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் வச்சிடணும். அடுத்தது ஃபயர்வால். ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஒருத்தன் ட்ரை பண்ணுறான்னா ஃபயர்வால் லெவலே பிளாக் ஆயிரும். அதே மாதிரி டீட்டெயில்டான எரர் மெசேஜ் வந்து ஒவ்வொரு கன்சோல்லையும் கொடுக்கக்கூடாது. டெவலப்பர் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் கன்சோல் கொடுப்போம், அந்த ஸ்டெப்பு கிராஸ் பண்ணிடுச்சு, இது வேலிட் யூசர், இன்வேலிட் யூசர், இந்த காரணத்தினால எரர், அந்த மாதிரி டீட்டெயிலான எரர் மெசேஜ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அவங்க அந்த எரர் டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் கிடைச்சா கூட அவங்களுக்கு புரியக்கூடாது, நம்ம டெவலப்பர்ஸ் மட்டும் புரியுற மாதிரி எரர் மெசேஜஸ் கொடுத்தோம். ஸோ அடுத்தது இது வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லேயே இது வந்து என்னென்னா ஆர் அப்படின்னு சொல்லி கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். இது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதே சினாரியோ, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் நேம் யூசர் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இது கொடுக்கணும். இப்போ அதே இடத்துல இவன் என்ன பண்ணுறாங்க, அட்டாக்கர் அட்மின் சிங்கிள் கோட் ஆர் சிங்கிள் கோட்டில் 1 மறுபடியும் சிங்கிள் கோட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு சிங்கிள் கோட் 1 க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறான். இந்த இடத்துல தான் ட்ரிக். ஏன் அப்படின்னா இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேறு யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரிங்கு, அப்புறம் சிங்கிள் கோட் க்ளோஸ் ஆகி அண்டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இது. இப்போ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கொரி என்ன வருது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேறு யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின் ஆர் 1 ஈக்குவல் டு 1 அண்ட் பாஸ்வேர்டு ஈக்குவல் எம்டி. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அட்மின் ஆர் 1 ஈக்குவல் டு 1, 1 ஈக்குவல் டு 1ன்னா கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. அப்போ எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணுது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின் ஆர் ட்ரூ அப்படின்னால என்ன ஆயிடுது, அந்த அட்மின்கிற ட்ரூங்கிறதுனால சர்வர் என்ன பண்ணிடுது, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்துருது. ஸோ இது ஒரு வகையான எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். இதுதான் அந்த கொரி, நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண கொரி. அதுக்கு யூசர் நேம் என்ன பண்ணுவான், அட்மின் ஆர் 1 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருவான், பாஸ்வேர்டு எம்டியாக கொடுத்துருவான். இதுதான் இதோடைய இது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். இதுக்கும் ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் யூசர்கிட்டருந்து வாங்க இன்புட்டில் வந்து இந்த ஸ்பெஷல் கேரக்டர், இந்த எஸ்கேப் ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் போட்டாலுமே அந்த இடத்துல வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அண்ட் செக்யூர் ஹேஷிங் அது யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம் டேட்டா பேஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பர் யூசர் இன்புட் ஒன்று டைப் பண்ணுறான், அந்த இன்புட்டை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி இந்த சர்வரில் இருக்கிற ஹேஷையும் கம்பேர் பண்ணி 2 ஈக்குவலாக இருந்தால் மட்டும் இவங்க சரியான யூசர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சுன்னா அவங்க வேறு ஏதாவது கேரக்டர் போட்டாலும் அந்த இடத்துல அதை ஹேஷ் பண்ணும்போது டேட்டா போயிடும். ஹேஷ் பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் கொரியில் போடும்போது டேட்டா உங்களுக்கு போயிடும். அந்த இடத்துல வந்து அவன் போடுற எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஒர்க்கே ஆகாது. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.